கன்னியாகுமரி அருகே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தேவாலயங்கள், கோவில், பள்ளிகள் நிறைந்த தெருக்கடை பகுதியில் அரசின் விதிமுறையை மீறி டாஸ்மாக் கடை செயல்படுகிறது. அமைச்சர் ராஜேஷ்குமாரின் சொந்த தொகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் மாணவ மாணவிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் நாள்தோறும் பிரச்சினை வருகிறது. மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் மூடப்படாமல் தொடர்ந்து செயல்படுவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். டாஸ்மாகை மூடும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். எனக்கு இந்த டாஸ்மாக் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த டாஸ்மாக் மூடணும். ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட காலையில இருந்தே இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே நோக்கம், இந்த தெருக்கடையில இருக்க இந்த டாஸ்மாக் வந்து மூடணும். காரணம் கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம். ஒரு கர்வ்டான மெயின் ரோடு இது. ஒரு வண்டி போகணும்னாலும் இல்லைன்னா வேற இதுக்கு மேல இன்னும் அதிகமா வண்டி போகணும்னாலும் ஆப்போசிட்ல இருந்து வண்டி வந்தாலே நார்மலா இங்க ரஷ் ஆயிரும். இதுல இங்க டாஸ்மாக் வந்ததுக்கு பிறகு பைக்கு, கார் எல்லாமே அங்கங்கேயா விட்டுருப்பாங்க. டிராபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நடுவுல தான் நாங்க நடக்கணும். ஏன்னா பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த வழியா தான் ஸ்கூல் பிள்ளைங்க போகணும், இந்த வழியா தான் காலேஜ் பிள்ளைங்க வரணும். அந்த கொஞ்சம் ஒரு 100 அடிக்கு பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ரெகுலரா யூஸ் பண்ற ரோடு தான் இந்த ரோடு. அப்போ இந்த டாஸ்மாக் வந்த பிறகு எங்களுக்கு நடமாடுறதே ரொம்ப கஷ்டம். முக்கியமா பாதிக்கப்படுறது பிள்ளைங்களும் பெண்களும் தான்.